Hi friends, welcome to Polity Previous Year Question Paper Analysis. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்ஸ். பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்றது ஒரு சப்ஜெக்ட் நம்ம எது மாதிரி படிக்கணும் அது மாதிரி சொல்றதை விட ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க முன்னாடி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்னா என்னன்னு சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மீனிங் ஆஃப் தி கவர்மெண்ட் சிஸ்டம் அது மாதிரினா ஓவரால்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஸ்ட்ரக்சர் இது மாதிரி இருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அவங்களோட ரிலேஷன்ஷிப் இது மாதிரி இருக்கு. ஒவ்வொரு சொன்னோம்ல எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் அவங்கள வந்து எது மாதிரி அக்கௌண்டபிளாக வச்சுருவாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் இதெல்லாம் ஓவராலாக சொல்கிறது தான் ஒரு கவர்மெண்ட் சிஸ்டம் சொல்லலாம். கவர்மெண்ட் சிஸ்டம்னா வச்சிங்களேன் நம்ம ஜென்ரலாக வந்து 3 டைப்பாக பிரிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பார்லிமெண்ட் சிஸ்டம். அதற்கு அதர் நேம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அது வந்து கேபினட் சிஸ்டம் சொல்லலாம், இல்லாட்டி ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் சொல்லலாம், இல்லாட்டி வெஸ்ட் மினிஸ்டர் மாடர்ன் சொல்லலாம். இது வந்து எந்தெந்த கண்ட்ரி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நம்ம இந்தியா, யூகே, ஜப்பான் அண்ட் கனடாவை ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் வந்து பார்லிமெண்ட் சிஸ்டம்னா அதனோட கீ ஃபீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு டூயல் எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க. நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அது வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், மார்க்கிங்காக இருக்கலாம். ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அதாவது மக்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்களே அது வந்து பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. இதை வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம். ஆர்டிகல் 75(3) இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லிப்பாங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா அது மாதிரி மென்ஷன் பண்ணிப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் மோஸ்ட்டாக வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் நம்ம எலெக்ட் பண்ணிருப்போம்ல அதில் தான் எக்ஸிக்யூட்டிவாக செலக்ட் பண்ணுவாங்க. அதில் மினிஸ்டர்ஸ் வந்து மஸ்ட் பி எம்பியாக இருக்கணும். சப்போஸ் ஒரு மினிஸ்டர் வந்து எம்பி இல்லாமல் செலக்ட் பண்ணலாம். ஆனால் 6 மாத காலத்துக்குள்ளே அவங்க வந்து ஒரு மினிஸ்டரை வந்து எம்பியை வந்து எலெக்ட் பண்ணியிருக்கணும். பொலிட்டிக்கல் ஹோமோஜெனிட்டி அதாவது வந்து சேம் பார்ட்டி தான் பவரில் இருக்கும். அதாவது பிஜேபி இருக்குல்ல பவரில் அது மாதிரி அதனோட அலையன்ஸ் மட்டும் தான் பவராக இருக்கும். 2 பார்ட்டி வந்து மெர்ஜ் ஆகி அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் பிஜேபி அது மாதிரி மெர்ஜ் ஆகாமல் யூனிட் சேம் பார்ட்டி தான் பவரில் இருக்கும். லீடர்ஷிப் வந்து யாருன்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. பிஎம் தான் ரியல் அத்தாரிட்டி. என்னதான் பிரசிடென்ட் வந்து பிரைமரி சிட்டிசனாக அவர் தான் முதல் சிட்டிசனாக இருந்தாலும் ரியல் அத்தாரிட்டி யாருன்னு எடுத்துன்னா பிரைம் மினிஸ்டர் தான். டிசொல்யூஷன் ஆஃப் லோஸ் ஆல்சோ பாசிபிள். மெரிட்ஸ் இந்த சிஸ்டம் அதாவது பார்லிமெண்ட் சிஸ்டத்தோட மெரிட் என்னன்னா எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்டபிளாக இருக்கணும். அதாவது இயர்லி பட்ஜெட் அப்புறம் வந்து கொஸ்டின் அவர் அது மாதிரி இருக்குல்ல அது மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஃப்ளெக்சிபிள் சிஸ்டம் குயிக்காக வந்து ரிமூவல் பண்ணலாம். அதாவது நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அதாவது எலெக்ட் பண்ணவங்க வந்து அவங்க வந்து சொன்னதை வந்து இது பண்ணலையோ இல்லாட்டி வந்து ஏதோ பால்ஸாக இது பண்ணால் நோ கான்ஃபிடன்ஸ் மூலமாக ரிமூவ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதே டிமெரிட்ஸ் எடுத்துக்கிட்டால் பொலிட்டிக்கல் இன்ஸ்டேபிளாக இருக்கும். அதாவது நோ கான்ஃபிடன்ஸ் ரிமூவ் பண்ணலாம். கேபினெட் டிக்டர்ஷிப் பாசிபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்திரா காந்தி கவர்மெண்ட் அப்போ இது மாதிரி நடந்துச்சு அது மாதிரி ஜென்ரலாக சொல்லுவாங்க. செகண்ட் டைப் என்னன்னா பிரசிடென்சியல் சிஸ்டம். அது வந்து எந்த கண்ட்ரினா யூஎஸ் பிரேசில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. என்னோட கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னா சிங்கிள் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கும். அதாவது பிரசிடென்ட் அவங்க நம்ம கவர்மெண்ட் பிஎம் பிரசிடென்சியில் இங்கே வந்து பிரசிடென்ட் மட்டும் தான் இருப்பாங்க. அவர் தான் ரியல் அண்ட் நாமினேட்டாக ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டென்யூர் இருக்கும். நம்ம லோக்சபா வந்து டிசால்வ் பண்ணுவாங்களே அது மாதிரி பண்ண முடியாது. எக்ஸப்ட் இம்பீச்மெண்ட் ப்ராசஸில் செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்கும். அதாவது எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் 2 பேருமே டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. நம்ம இந்தியாவில் இது மாதிரி ஆனால் அது மாதிரி இருக்காதுல்ல. ஒரு எம்பி தேர்ந்தெடுத்தவங்க தான் மினிஸ்டராக மாறுவாங்க. நிர்மலா சீதாராமன் மேம் இல்லாட்டி வந்து எக்ஸ்டர்னல் ஆஃபீஸ் சார் வந்து ஜெய்சங்கர் இருப்பாங்களே அவங்க வந்து அது மாதிரி எக்ஸாம்பிளாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து 2மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பிரசிடென்டல் சிஸ்டத்தில் இது வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. டிசொல்யூஷன் ஆஃப் லோஸ் லெஜிஸ்லேட்டிவும் பாசிபிலிட்டி இல்லை. என்னோட மெரிட்ஸ் என்ன ஸ்டேபிள் கவர்மெண்ட் 5 இயர்ஸ் டென்யூர்னா கண்டினியூவாக வந்து 5 இயர்ஸ் இருப்பாங்க. செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லா மேக்கர்ஸ் வேறு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. டிமெரிட்ஸ் என்னென்னா டிலாக் வந்து பாசிபிளாக இருக்கும். லெஸ் அக்கௌண்டபிலிட்டி 1. கவர்மெண்ட் சிஸ்டம் தேர்ட் டைப் என்னன்னா செமி பிரசிடென்ட் சிஸ்டம். இது வந்து எந்த கண்ட்ரி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா பிரான்ஸ். ஓகேங்களா. இதில் வந்து என்ன ஃபீச்சர்ஸ்னா பிரசிடென்ட் இருப்பாங்க, பிரைம் மினிஸ்டரும் வந்து பவர் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் மோஸ்ட்டாக வந்து பிரசிடென்ட் தான் அதிகமாக பவர்ஃபுல்லாக இருக்கும். பிரைம் மினிஸ்டர் வந்து ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேட்டிவ் இருப்பாங்க. அதாவது பார்லிமெண்ட்ரி ப்ளஸ் பிரசிடென்ட் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் செமி பிரசிடென்ட் சிஸ்டம் சொல்லுவோம். ஓகேங்களா. இந்தியா வந்து ஒரு சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாமா. இந்தியா வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ரிட்டன் கான்ஸ்டியூஷன் லெஜிஸ்லேட்டிவ் என்ன பென்ஷன், எக்ஸிக்யூட்டிவ் என்ன பென்ஷன், ஜுடிஷியரி என்ன பென்ஷன் அது மாதிரி இருக்கும். தென் ஜுடிஷியல் ரிவ்யூ யூஎஸ்லாம் செப்பரேட்டாக இருக்கும். அதனால் வந்து இருக்கவே இருக்காது. அது இந்தியாவில் வந்து அதான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் ஜுடிஷியல் ரிவ்யூ கான்ஸ்டியூஷன் சுப்ரீமசி அதாவது பார்லிமெண்ட்ரி சாவரனிட்டியில் யூகே கான்ஸ்டியூஷனில் ஃபாலோ பண்ணுற பிரின்சிபலை ஃபாலோ பண்ண மட்டும்தான் அந்த லா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இல்லாட்டி ஜுடிஷியல் ரிவ்யூ மூலமாக அதை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக வந்து பவர் ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. அதை 7 ஷெட்யூல் சொல்லிப்பாங்க. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அது மாதிரி ரிப்பப்ளிக்காக இருக்கும். அதாவது கிங் ஆர் குயின் கீழே இல்லாமல் ஒரு ரிப்பப்ளிக் கண்ட்ரிக்காக இந்தியா வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் இந்தியா வந்து யூகே கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணிப்பாங்கல்ல. ஆனால் ஒரு சில மேஜரான டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நான் தெரிஞ்சுக்கலாம். இந்தியா யூகே
இந்தியாவில் வந்து கான்ஸ்டியூஷனல் சுப்ரீமசியாக இருக்கும். இதில் வந்து பார்லிமெண்ட்ரி சாவரனிட்டி, அதாவது பார்லிமெண்ட் நினைச்சா லா வந்து எது மாதிரினாலும் கொண்டு வரலாம். ஆனால் இந்தியாவில் வந்து அது மாதிரி இருக்காது. கான்ஸ்டியூஷனல் பேஸ் பண்ணி தான் லாவை வந்து கிரியேட் பண்ணணும். ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இந்தியாவில், யூகேல வந்து அன்ரிட்டனாக இருக்கும். ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து இந்தியாவில் எக்ஸிட் ஆகுது. நோ ஜுடிஷியல் ரிவ்யூ இன் யூகே. இந்தியாவில் வந்து யாருன்னா ஹெட் யாருன்னா பிரைமரி சிட்டிசன் ஆனால் பிரசிடென்ட். அதில் வந்து மோனார்கி ஹெரிடிட்டி வந்து இன்னும் ஃபாலோ பண்ணி தான் இருக்காங்க. அதாவது குயின், கிங் அந்த சிஸ்டம் தான் யூகேல இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்தது நமது ஒரு குயிக் ரிவிஷனாக கம்பேர் பேனலில் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட் சிஸ்டம், ரெண்டாவது வந்து பிரசிடென்ட் சிஸ்டம். எக்ஸிக்யூட்டிவ் என்னன்னா டூயல் எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க பார்லிமெண்ட்ரினா, அதே பிரசிடென்ட்னா சிங்கிள் எக்ஸிக்யூட்டிவ் மட்டும் தான். எக்ஸிக்யூட்டிவ் சோர்ஸ்னா லெஜிஸ்லேட்டிவ் இருக்கும். அதே வந்து எக்ஸிக்யூட்டிவ்க்கும் லெஜிஸ்லேட்டிவ்க்கும் பிரசிடென்ட் சிஸ்டம் வந்து எந்த ஒரு லிங்க்கும் இருக்காது. அக்கௌண்டபிலிட்டி என்ன பார்லிமெண்ட் சிஸ்டம்லாம் கண்டிப்பாக வந்து லெஜிஸ்லேட்டிவ் வந்து பதில் சொல்லி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் அவர் பட்ஜெட் அது மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்களே அதில். ஆனால் இது வந்து பிரசிடென்ட்னா ரெஸ்பான்சிபிள் இல்லை. ரிமூவல் வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூலமாக லோக்சபா அதை வந்து கன்ஃபார்ம் வந்து ரிமூவ் பண்ணலாம். அதனால் இதில் வந்து பிரசிடென்ட் வந்து இம்பீச்மெண்ட் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். டெனியூர் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஃபார் நோ கான்ஃபிடன்ஸ் மூலமாக ரிமூவ் பண்ணுவாங்களே, அதே வந்து இது வந்து செப்பரேட்டாக இருக்கணும். ஃபிக்ஸ்ட் டைம் இருக்கும். டிசால்யூஷன் லோ ஹவுஸ் டிசால்வ் ஆகும். இதில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் வந்து டிசால்வ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் கண்ட்ரிஸ் நம்ம பார்லிமெண்ட் பண்ணுறது இந்தியா, யூகே, ஜப்பான். அதே பிரசிடென்ட்னா யூஎஸ்ஏ, பிரேசில். கோர் பிரின்சிபல்னா ஃபியூஷன் ஆஃப் பவர்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் எல்லாமே ஒன்றா இருக்கணும். அதே வந்து இதில் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர். இந்தியன் பொசிஷன் வந்து பார்லிமெண்ட்ரி ப்ளஸ் கான்ஸ்டியூஷன் சுப்ரீமசி இருக்குது. பிரசிடென்ட்ல இது வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஓகே மீன்ஸ் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டோட பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு. இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம். இது மாதிரி ஒரு சிலது வந்து எலிமினேஷன் ட்ரிக் இது மாதிரி யூஸ் பண்ணலாம், அது மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2004 கேட்டது. வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் பார்லிமெண்ட் விச் இஸ் நாட் கரெக்ட். ஆப்ஷன் ஏ, அப்ரூவல் பில் மஸ்ட் பி பாஸ்ட் பை போத் ஹவுஸ். வித்ட்ராவல் சிஏ ஒன்லி via appropriation act. No additional law required for changing tax rate. மணி பில் requires presidential recommendation. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. ஏன்னா வந்து 2 வருஷம் பாஸ் பண்ணால் மட்டும்தான் இந்தியாவில் வந்து ஒரு லா வந்து ஆக்டாக மாற முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர் இஸ் எ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிகாஸ் 2015 கேட்டது. ஆப்ஷன் ஏ, லோக்சபா இஸ் டைரக்ட்லி எலெக்டட். ஆப்ஷன் பி, பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் கான்ஸ்டியூஷன். ஆப்ஷன் சி, ராஜ்யசபா cannot be dissolved. ஆப்ஷன் டி, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து மோஸ்ட்டாக வந்து எல்லா ஆப்ஷனும் கரெக்டானது தான். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அதை வந்து நம்ம லிங்க் பண்ணி பார்க்கணும். பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா என்னது? நம்ம லோக்சபா, ராஜ்யசபா வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் வந்து கலெக்டிவாக இருக்கணும். அவங்க லா மேக் பண்ணுறது வந்து கரெக்டாக வந்து இருக்கணும். நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணல இயர்லியாகவே. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா. சப்போஸ் அவங்க இல்லைன்னா நம்ம டிசால்வேஷன் பண்ண முடியும். ஸோ வந்து கரெக்டான மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷன் எதுனா ஆப்ஷன் டி. நம்ம வந்து ஒரு சிலர் பார்த்தோன்னே, ஓ இது கரெக்டாக தான் இருக்குது, லோக்சபா வந்து டேரெக்டாக தான் இது பண்ணுறாங்க, ராஜ்யசபா வந்து டிசால்வ் தான் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து இதெல்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆனால் கொஸ்டின் டிமாண்ட் இதை பொறுத்தும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். அதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. Next question. Democracy superior virtue lies in the fact it is called into activity. 2014 கேட்டுக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ, intelligence and character of ordinary men and women. ஆப்ஷன் பி, methods for strengthening executive leadership. ஆப்ஷன் சி, a superior individual within vision. ஆப்ஷன் டி, a band of 40 of workers. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இது வந்து எலிமினேஷன் பண்ணலாம். டெமோக்ரஸி சுப்பீரியராக இருக்கும். மக்களாட்சி வந்து எப்போ சுப்பீரியராக இருக்கும்? மக்களுக்கு வந்து அதில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஃப்ரீடமாக வந்து இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து அதை வந்து டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதை வந்து பாருங்களேன். ஆப்ஷன் டி பாருங்கள். பார்ட்டி ஒர்க்கர்ஸ் ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டும் இருக்காங்களா அப்படின்னா வந்து டெமோக்ரஸி இல்லவே இல்லையா? தென் சுப்பீரியர் இண்டிவிஜுவல்ஸ். டெமோக்ரஸினா என்னது? எல்லாருக்குமே ஈக்குவலாக சொல்கிறது தான். ஸோ சி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் லீடர்ஷிப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிட்லர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணால் அது வந்து டெமோக்ரஸி நான் சொன்னோம் இல்லது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பியும் எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் இஸ் ஒன் விச் 2014 கேட்டது. ரெஸ்ட்ரிக்ட்ஸ் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி இன் ஃபேவர் ஆஃப் ஸ்டேட். செகண்ட், ரெஸ்ட்ரிக்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் ஸ்டேட் இன் ஃபேவர் ஆஃப் லிபர்ட்டி. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, டூ ஒன்லி. ஏன்னா நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ரைட் அண்ட் லிபர்ட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். தென் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் கவர்மெண்ட் இது மாதிரி லா மேக் பண்ணலாம் அது சொல்லியிருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையும் லா வந்து நம்மளுடைய ரைட் டு லிபர்ட்டி அது மாதிரி நிறைய லா இருக்கும்ல. ஒரு சிலதெல்லாம் ஆர்டிகல் 14, 15, 29, 13, 19 இதெல்லாம் வந்து எந்த ஒரு காரணத்தாலும் மீறவே கூடாதுங்க. ஸோ வந்து ஓவராலாக என்ன சொல்லலாம்னா ஸ்டேட்டை வந்து லிமிட்டடாக பண்ணுறதுக்காக நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து பவர் தந்துருப்பாங்க. ஸோ ஈஸியாக வந்து நம்ம ஆப்ஷன் ஒன்று ஏ எலிமினேட் பண்ணிட்டு ஆப்ஷன் பி மட்டும் ஈஸியாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் பை டெஃபினேஷன் இஸ் ஏ 2020 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கவர்மெண்ட் பை லெஜிஸ்லேச்சர். ஆப்ஷன் பி பாப்புலர் கவர்மெண்ட். ஆப்ஷன் சி மல்டி பார்ட்டி கவர்மெண்ட். ஆப்ஷன் டி லிமிட்டட் கவர்மெண்ட். இதை வந்து
சேம் தான். இதுக்கு வந்து கரெக்டான டெஃபினிஷன் எதுவும் இல்ல. நம்ம வந்து எந்த ஆப்ஷன் வந்து பெஸ்ட்டா இருக்கோ அத தான் சூஸ் பண்ணணும். இதுல வந்து ஆப்ஷன் டி லிமிடெட் கவர்ன்மெண்ட் தான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா வச்சுக்கங்க, கான்ஸ்டிடியூஷன்ல வந்து என்னது ஒரு கவர்ன்மெண்ட் எது மாரி ஃபங்ஷன் பண்ணணும், எது மாரி லா மேக் பண்ணணும், அப்புறம் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், அப்புறம் வந்து செப்பரேஷன், அப்புறம் ஜுடிஷியரி வந்து என்னன்னா சப்போஸ் கான்ஸ்டிடியூஷன் மீறி வந்து ஒரு லா கிரியேட் பண்ணா வந்து கேன்சல் பண்ணலாம் அந்த மாரி சொல்லிப்பாங்கல்ல. இந்த மாரி ஓவராலா வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் சொல்ற மாரி இருக்க ஆப்ஷன் டி தான். ஸோ வந்து ஆப்ஷன் டி தான் பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ வந்து நாம வந்து அதை சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் ஒன் விச் 2020 கேட்டுக்கிறாங்க. ஏ ஆல் பார்ட்டிஸ் ஆர் ரெப்ரசன்டட் இன் கவர்மெண்ட். ஆப்ஷன் பி கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு பார்லிமெண்ட் அண்ட் ரிமூவபிள் பை இட். ஆப்ஷன் சி கவர்மெண்ட் இஸ் எலெக்டட் டைரக்ட்லி பை பீப்புள். ஆப்ஷன் டி கவர்மெண்ட் cannot be removed before fixed term. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணல, நம்ம பார்லிமெண்ட் சிஸ்டம் வந்து லோ நோ கான்ஃபிடன்ஸ் மூலமாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து தூக்கிடலாமா, எலிமினேட் பண்ணிடலாம். தென் கவர்மெண்ட் இஸ் டைரக்ட்லி எலெக்டட் பை பீப்புள். 2 ஹவுசஸ் இருக்கா நம்ம ராஜ்யசபா, அது வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக தான் இது பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்ஷன் சியும் ரிமூவ் பண்ணிடலாம். ஆல் பார்ட்டிஸ் ஆர் ரெப்ரசன்டட் இன் கவர்மெண்ட். அப்படியா, நிறைய பார்ட்டி வந்து வந்து இது பண்ணுறாங்களே, பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆனால் எலெக்ஷனில் வந்து எல்லா பார்ட்டியும் ஜெயிக்க முடியாது. ஸோ வந்து எலெக்ட் ஆகிறவங்க மட்டும்தான் இது பண்ண முடியும். ஆப்ஷன் ஏ ரிமூவ் பண்ணலாம். தென் ரிமைனிங் இருக்கிறது என்னது ஆப்ஷன் பி, அதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா வந்து கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட் ரிமூவ் பண்ண ரெஸ்பான்சிபிள் டு பார்லிமெண்ட், அதை வந்து நோ கான்வென்ஷன் மூலமாக ரிமூவ் பண்ணலாம். ஸோ வந்து ஓவராலாக சூட் பண்ணுறது எதுனா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வி அடாப்ட் த பார்லிமெண்டரி டெமோக்ரஸி பேஸ்ட் ஆன் த பிரிட்டிஷ் மாடல், பட் ஹவு டஸ் அவர் மாடல் டிஃபர். 2021 இதுக்கு வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்து முன்னாடி பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இஸ் சாவரின், இந்தியன் பார்லிமெண்ட் இஸ் லிமிடெட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், கான்ஸ்டிடியூட்டிவ் அமெண்ட்மெண்ட் கேன் பி எக்ஸாமின்ட் பை சுப்ரீம் கோர்ட். கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி, both 1 and 2. செகண்ட் கொஸ்டின், வித் ரெஃபரன்ஸ் டு யூனியன் கவர்மெண்ட் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இது வந்து 2009 கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் மினிஸ்டர் அட் சென்டர் ஆன் ஆகஸ்ட் 15, 1947 வாஸ் 18. நம்பர் ஆஃப் மினிஸ்டர் அட் சென்டர் பர்சன்ட் 36. கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ. ஏன்னா இப்போ உனக்கு தெரியும் 36 50 ப்ளஸ் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. நிறைய மினிஸ்டர் வந்து புதுசாக அப்டேட் பண்ணி இருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ, ஒன் ஒன்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் மீன்ஸ் 2021 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ represented by federal government. B 8 engines nominal power. C 8 engines real power. ஆப்ஷன் டி கவர்மெண்ட் லிமிடெட் பை கான்ஸ்டியூஷன். நான் வந்து இந்த கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் டைம் ஆர் தேர்ட் டைம் ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா? இதனால தான் நான் சொல்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் டாபிக். இது வந்து நம்மளுக்கு வந்து எது மாதிரியும் வந்து படிக்கணுன்றதோட ஒரு சில கொஸ்டின் ஈஸியாக வந்து ரிப்ளேட் ஆகும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். நெகட்டிவ் மார்க்கும் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எனி செஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதை அடுத்த அப்கமிங் வீடியோவில் நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அனதர் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோட ப்ரீவியஸ் இயர் அனலைஸ் கொஸ்டினை நெக்ஸ்ட் டேயில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.